புட்டின் மற்றும் ட்ரம்பின் கம்பைன்டு பிளான் ஃபார் 2025. இதுதான் இந்த வீடியோவுடைய சாரம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போது சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்ய கண்டிப்பாக பதிவு செய்ய. நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த பதிவின் 3 பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ட்ரம்பின் சேலஞ்சஸ், இரண்டாவது நடக்கும் உக்ரைன் வாரில் ரஷ்யாவுடைய ஸ்டாண்ட்ஸ், மூன்றாவது ட்ரம்ப் மற்றும் புட்டினின் கம்பைன்ட் ஸ்ட்ராட்டஜி 2025 எப்படி இருக்கும். இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயமான ட்ரம்பின் ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்பின் சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ராதர் ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பழைய வீடியோஸ்லேயும் இப்போ பல இதில் பார்த்துட்டோம். ட்ரம்ப் கமலா ஹாரிஸை ஜெயித்து அடுத்த வருடம், அதாவது அடுத்த மாதம் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார். அவர் சொன்ன ஒரே விஷயம், ரஷ்யா உக்ரைன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் அவர் பதவியேற்கும் முன்பே அமைதியான ஒரு டீலை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. அவருக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ சிரியாவுடைய ஆசாத் ரஷ்யா போயிருக்கிறது, அசைலம் தஞ்சமடைந்திருப்பது, அதை தவிர இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஈரான் வார், அதை தவிர பல விதமான சைனாவோட இருக்கிற பல பிரச்சனைகள், கொரியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு தருணத்தில் ட்ரம்ப்புடைய மேஜர் சேலஞ்ச், ரஷ்யா உக்ரைனை அடிச்சிட்டார்னா செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு இதையும் லிங்க் பண்ணக்கூடிய மேஜர் லிங்க் எங்கே இருக்குன்னா, ரஷ்யா உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணிட்டா ரஷ்யா கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. உக்ரைனுடைய இதுக்கும் ஒரு ட்ரூஸ் வந்தா மாதிரி இருக்கும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நாட்டோ என்ன ஆகும், யூரோப் எப்படி ரியாக்ட் பண்ணும், மற்றும் அதோடைய சக நாடுகள் எவ்வாறு இருக்கும். எதிர்பார்ப்புகள் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஹமாஸாக இருந்தாலும் சரி, இவங்க ஈரானாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஹெஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலிடமிருந்து ஒரு பாதுகாப்பான ஆர் ரதர் பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும் ட்ரம்ப்புடைய தலைமையில்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் மிகை மீறி போய்விட்டன. ட்ரம்ப் செய்வாரா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இதுதான் ட்ரம்ப்புக்குள்ள சேலஞ்ச். ஆனால் இது நம்ம தலைப்பு கிடையாது. இப்போ உள்ள தலைப்பு என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் வாரை ட்ரம்ப்பும் புட்டினும் எப்படி ஹேண்டில் செய்வார்கள். இது முன்னாடி நம்ம பார்த்த விஷயம் தான். இப்போ அடுத்த பார்ட்டுக்கு வரும். ரஷ்யாவுடைய இதில் பார்த்தோம்னா, ரஷ்யா கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது போர். புட்டின் ஜெலின்ஸ்கி வாராக இருந்த இது இப்போ ஈகோயிஸ்டிக்காக போயிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஜெலின்ஸ்கி பல இடத்துல பெரிய தலைவராக அவரை காட்டிக்கொள்வதில் முனைப்படும் இருக்கும் அந்த தருணத்தில் ரொம்ப இரிட்டேட் ஆகி இருக்கிறார் புட்டின்னு சொல்லலாம். அவரும் பட் ஃபார் சப்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகள் கண்டிப்பாக உக்ரைன் இவ்வளவு நாள் தாக்குப்பிடித்திருக்க முடியாது. ஆனாலும் தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள்னா அதற்கு சீக்ரெட் நாட்டோ தான். நாட்டோவில் மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி உக்ரைன் ரொம்ப ஹெவியாக கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்தால் அவர் என்ன சொல்லுவார்னா, 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அமெரிக்கா டைரக்டாக இறங்காது, சப்போர்ட் பண்ணால் கொடுப்போம், டைரக்டாக வி கேனாட் சென்ட் அமெரிக்கன் மென் அண்ட் விமன் அப்படின்ற மாதிரி கிளியராக இருப்பார். அங்கே புன்னகை ததும்ப சிரித்து கொண்டிருப்பார் புட்டின். வந்துட்டுப்பா, எங்களுக்கு நாங்கள் நினச்ச விஷயம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் காட்டுவார்னு தான் எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ சேரப்போகிற 3வது மிக முக்கியமான ட்விஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ இவங்க ட்ரம்ப்பும் புட்டினும் சேர்ந்தால், ஆல்ரெடி பிடனும் ட்ரம்ப்பும் போட்டியிட்ட முதல் டயத்தில் பிடன் சொல்ல மேஜர் அலிகேஷன் ரஷ்யா லிங்க்ஸ் இருக்குது ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான், அது உண்மையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் இஸ் அ பர்சன், அவர் இஸ் அ பிஸ்னஸ் மேன், அவர் எல்லாரோடையும் டீல் போடுவார். ரஷ்யாவோட டீலிங்ஸ் இருக்குது, இதை தவிர சைனாவோட டீலிங்ஸ் இருக்குது, இது உக்ரைனோட டீலிங்ஸ் இருக்குது. எல்லா விதமான டீலிங்ஸிலும் கலந்து கொண்டு அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடியவர். கொரியாவுடைய நார்த் கொரியாவுடைய பிரசிடென்ட் கிங் ஜானோட அவர்
பர்சன் டு பர்சன் பேசக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு மனிதர் கண்டிப்பா வந்து புட்டின் நாளைக்கே ஒரு தேர்ட் பார்ட்டியான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு புட்டினையும் ஜெலன்ஸ்கியும் வர சொல்லிட்டு அவரே வந்து அட்ட ஷாட் பேசி 2 பேரையும் கை குலுக்க சொல்லி இதோட இது விஷயம் முடிஞ்சுதுன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ட்ரம்ப்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எல்லா விதமான சேலஞ்சஸையும் தாண்டி 2025 கண்டிப்பாக வந்து ரஷ்யா உடைய ஒரு தாக்கம் அமெரிக்கா மற்றும் அந்த மற்ற நாடுகளுக்கு இருக்காதுன்றது தான் எதிர்பார்ப்பு. ஒரு நாஸ்ட்ரடாமஸ் மற்றும் பாபா வங்கா ப்ரெடிக்ஷனில் கூட சொல்லப்படுவது என்னன்னா, அடுத்த வருடம் யூரோப்பில் வார் இருக்குன்னு. அது எந்த மாதிரி வார் வரப்போது, யூரோப் வர்சஸ் ரஷ்யாவாக இருக்குமா, அதற்கு அமெரிக்கா என்ன பதிலடி கொடுக்கும், இல்லை அமைதியாக பார்ப்பாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு ஆஸ் திங் ஸ்டாண்ட்ஸ் நவ் அமெரிக்கா தான் பிக் பிரதர். அவங்க வந்து நாட்டை பண்ணிட்டு நிறுத்துங்கப்பானா நிறுத்திட போறாங்கன்ற மாதிரி தான் விஷயங்கள் வருகிறது. ஏன்னா புட்டினும் சொல்லிட்டார் ஆல்ரெடி, ட்ரம்ப் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப கரேஜியஸான பர்சன், அவரே அசாசினேட் பண்ண பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய தைரியம் தான் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது. அதனால கண்டிப்பாக ட்ரம்ப் வில் பிகம் அ வெரி பிக் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் மாதிரி ஒரு பிட்டை ஆல்ரெடி போட்டார். கண்டிப்பாக இது விஷயம் ரொம்ப சுமூகமாக முடிய போகுது. இது என்ன மாதிரி ஒரு பீஸ் டீல் வரப்போகுதுன்றது தான் நம்மளுடைய சஸ்பெண்ட் எலிமெண்ட்டாக இந்த சேனலுக்கே இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என் கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எந்த மாதிரி பீஸ் டீல் ட்ரம்ப் பேசுவார்? புட்டின் அதற்கு ஒப்புக்கொள்வாரா? ஜெலன்ஸ்கியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.